என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு முறுமுறுப்பு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. முறுமுறுப்பு. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். எண்ணாகமம் 14:2. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வனாந்தர பயணத்திலே பல முறை முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லை என்று 2 முறை முறுமுறுத்தார்கள். சாப்பிட இறைச்சி இல்லையே என்றும் முறுமுறுத்தார்கள். கடைசியில் கானான் தேசத்து மக்கள் தங்களை கொன்று போடுவார்களோ என்று அஞ்சி மறுபடியும் திரும்பி எகிப்துக்கு போவதே நலம் என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு என்பது சிலருடைய இயல்பான பண்பு. இந்த சுபாவம் உள்ளவர்கள் எதிலும் எளிதில் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இல்லாத ஏதாவது ஒன்றை நினைத்து அதை பெரிதுபடுத்தி வருந்தி கொண்டிருப்பார்கள். அந்த வருத்தத்தை தங்களுக்குள் அடக்கி வைக்க முடியாதவர்களாய் மற்றவர்களிடம் புலம்பிக் கொண்டும் இருப்பார்கள். சில சமயங்களில் இந்த முறுமுறுப்பு நோய் கேட்பவர்களையும் தொற்றிக்கொள்ளும். பலர் தேவனுக்கு விரோதமாக சதா முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். என் வாழ்வில்தான் இத்தனை கஷ்டம், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், நான் என்ன பாவம் பண்ணினேன் என்பது இவர்களது கேள்வி. ஆனால் சிலரோ, எத்தனை பாடுகளும் சோதனைகளும் வந்தாலும் தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன், எனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று அவற்றை மாத்திரைகளை விழுங்குவது போல் விழுங்கிக் கொண்டு அமைதியாயிருப்பார்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள்! அவன் முறுமுறுக்கவே இல்லையே. ஏன்? அவனோடு தேவன் இருந்தார். அவன் செய்ததை தேவன் வாய்க்கச் செய்தார். அவனோ பல ஆண்டுகள் பொறுமையாயிருந்தான். பவுலும் அப்படித்தான். என் கிருபை உனக்கு போதும் என்ற ஆண்டவர் சொல்லை ஏற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று நமக்கு புத்தியும் சொன்னான். முறுமுறுப்பு நமக்குள் வரும்போது ஆண்டவரிடமிருந்து பெற்ற பிற நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும். முறுமுறுப்பு நமக்குள் வரும்போது ஆண்டவரிடமிருந்து பெற்ற பிற நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும். தீர்மானம்: இல்லாதவற்றை எண்ணி எண்ணி ஏங்க மாட்டேன், இருப்பவற்றில் திருப்தி கொள்வேன்.